டோட்டல் டிரான்சாக்ஷன் வேல்யூ 48 லேக். பட் ஆக்சுவலாக அவரோட சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் தான். 4 லேக்ஸ் சேலரிக்கு 48 லேக்ஸ் வரைக்கும் அவர் டிரான்சாக்ஷன் பண்ணதுனால டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் 48 லேக்ஸுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்கவே இல்லை. பட் மினிமம் டியூ கட்டினீங்க அப்படின்னா எகெயின் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும் அண்ட் உங்களோட சிவில் ஸ்கோரும் அடி வாங்கும். ஈடி தமிழ் நேயர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு சம்மந்தமாக. ஸோ இப்போது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரெடிட் கார்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்கிட்டு நிறையா நம்ம அந்த கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி நம்ம வந்து பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கிரெடிட் கார்டு கொடுத்து வந்து ஸ்வைப் பண்ண கொடுக்குறோம். ஸோ இது எந்த விதத்தில் இன்கம் டேக்ஸில் வந்து ப்ராப்ளம் வரும், எப்போல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது பேங்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ஒரு 6 மாதம் கிரெடிட் வந்தவொடனே, சேலரி வந்தவுடனே உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கும். ஆனால் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணதுனால மேபி அவருக்கு கிரெடிட் கார்டு இருந்திருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுவார்னா, உங்களோட கிரெடிட் கார்டை வாங்கி அவருக்கு தேவையான மொபைல் ஃபோனோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதோ சம் பொருள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை வாங்கி அவர் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுறாரு. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த கிரெடிட் கார்டை உங்களுக்குன்னு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. மேபி ஒரு 5 லேக்ஸோ இல்லை 3 லேக்ஸோ இல்லை மேபி 10 லேக்ஸோ நீங்கள் யூஸ் பண்ண அவங்க வந்து அதுக்கான கிரெடிட் லிமிட்டை தருவாங்க. அப்படி கிரெடிட் லிமிட் தரும்போது அந்த கார்டில் ஸ்வைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட சேலரி இன்கம் வந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது லிமிட்டும் உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஸ்வைப் பண்ணுறதுக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பட் அதே கார்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து ஸ்வைப் பண்ணும்போது நீங்களும் ஸ்வைப் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்வைப் பண்ணியிருப்பார். ஸோ உங்கள் லிமிட்டை வந்து ஜாஸ்தியாகும். ஸோ ஜாஸ்தியாகும்னா என்னென்னா, நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து நிறையா இருக்கும். உங்களுடைய இன்கம்மை தாண்டி அந்த டிரான்சாக்ஷன் போய்ட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கே 6 லட்சம் தான் வந்து உங்களோட ஆனுவல் ரிட்டர்ன் இன்கம்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கே 6 லட்ச ரூபா நீங்கள் சேலரி வாங்குறீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கார்டை கொடுத்துறீங்க. ஸோ அவங்க உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணி ஆல்மோஸ்ட் 12 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காரு, ஸ்வைப் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். மேபி ஒரு 2 or 3 ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 12 லட்சமும் உங்களோட ரெக்கார்டில் தான் ஆகும். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களோட பேன் நம்பரில் இருக்குது. அந்த பேன் நம்பர் பேஸ் பண்ணி தான் எல்லா டிரான்சாக்ஷனும் உங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் அப்டேட் ஆகும். அப்போ இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் பார்க்கும்போது உங்களுடைய கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் மட்டும் 12 லேக்ஸுக்கிட்ட இருக்கிறத நோட்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி நோட்டிஃபை பண்ணும்போது உங்களுடைய ரிட்டர்ன் இன்கம் எவ்வளவு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இவர் 6 லேக்ஸ் தான் பண்ணியிருக்காரு, ஆனால் பண்ண செலவு வந்து 12 லேக்ஸு. அட் த சேம் டைம் அது பேமெண்ட் ஆகிருக்கு, இஎம்ஐயோ இல்லை எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நோட்டீஸ் வரும். நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது நோட்டிஃபை ஆகிடும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நோட்டிஃபை ஆகும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு வந்து கையில் கேஷாக கொடுத்துருப்பார். அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், மேபி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கையில் கேஷாக கொடுத்துருப்பாரு. திரும்ப நீங்கள் அந்த கேஷை என்ன பண்ணியிருப்பீங்க, போய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது வந்து டபுள் எஃபெக்ட் ஆகிடும். நீங்கள் செலவு பண்ணதுக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, திரும்ப நீங்கள் வந்து அந்த கேஷை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருப்பீங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேஷ் இடையில இன்னொருத்தவர் கொடுத்து அந்த கேஷை நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணும்போது தென் எகைன் அதுக்கும் நோட்டபுள் டிரான்சாக்ஷனாக மாறும். ஏன்னா இது வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு சோர்ஸ் வந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணி அதை பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸ்டு இன்கம் கண்டிப்பாக இருந்தால் தான் அதை பேமெண்ட் பண்ண முடியும். அப்போ எது உங்களோட சோர்ஸ் இன்கம், அதுதான் அன்எக்ஸ்பிளைன்டு இன்கம்னு சொல்லுவாங்க. அதே போல் இப்போ நீங்கள் வந்து கேஷை ரிசீவ் பண்ணி அதை அப்படியே பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க. அது டெபாசிட் பண்ணும்போது இது எதோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு நீங்கள்
எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவும் அன்எக்ஸ்பிளைன்டு இன்கம் தான். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா பெட்டர் கிரெடிட் கார்டை வந்து நண்பர்கள்ட்ட கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ நமக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது பெட்டர். ஸோ இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கையில் கேஷாக வாங்காதீங்க. பெட்டர் அவங்களுடைய ட்ரான்சாக்ஷன் அவங்க அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ண அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதிலேருந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். பட் எனிஹவ் நோட்டீஸ் வராமல் தடுக்க முடியுமானா முடியாது. பட் வந்தால் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து சொல்லி புரிய வைக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து லீகலான ட்ரான்சாக்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லீகலாக வராது. ஏன்னா இந்த கார்டு வந்து உங்களோட கார்டு, உங்களுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பொதுவாக அந்த கிரெடிட் கார்டில் இது ஒரு வகையான பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை வந்து பிஸ்னஸ்க்காகவே யூஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த வெண்டார்கிட்ட பேமெண்ட் வாங்குவாங்க. ஸோ வெண்டார் பேமெண்ட் வந்து இம்மீடியட்டாக பண்ணியாகணும். ஸோ அவர் வந்து என்ன பண்ண மாட்டார்னா கிரெடிட் பீரியட் வந்து தரவே மாட்டார். ஸோ இவர் என்ன பண்ணுவார், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருப்பார். அந்த பிஸ்னஸில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பார். அந்த கரண்ட் அக்கௌண்ட்டு தனியாக இருக்கும். அது இவரோட பேன் நம்பரில் தான் இருக்கும். இவருக்கு வந்து தனியாக ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் என்ன பண்ணியிருப்பார்னா ஸ்வைப் பண்ணியிருப்பார். ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த பொருள் எல்லாமே வாங்கி அண்ட் அகைன் அந்த பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ பர்ச்சேசஸ் வந்து பண்ணியிருப்பார். ஏன் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறான்னா அவருக்கு 45 days கிரெடிட் லிமிட் கிடைக்கும் அந்த பர்பஸ்க்காக. இதே இது நான் போய் வெண்டர்கிட்ட டேரெக்டாக கேட்டேன்னா அவர் என்ன பண்ண மாட்டார், கிரெடிட் லிமிட்டு தர மாட்டார். ஸோ என்னால் ஈஸியாக கிரெடிட் லிமிட்டை வந்து கிரெடிட் கார்டில் என்னால் வாங்க முடியும். ஸோ அப்போ நான் அதை வாங்கிடுறேன். அப்போ இந்த பொருளை நான் வாங்கிட்டேன். இப்போ என்னென்னா இது என்னுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் ஆகும். அதே மாதிரி நான் விற்கக்கூடிய பொருள், அந்த பொருளை வாங்கி விற்கிறேன் இல்லையா, ஸோ அதையும் வந்து கேஷாகவே ரிசீவ் பண்ணி இதை கணக்குலேயே காட்ட மாட்டாங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு உள்ளேயே வராமல் அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே கொண்டு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே முடிப்பாங்க. இது சரியான முறையா அப்படின்னா தவறான முறை தான். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் இது வந்து என்னோடய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு தான், ஸோ அதுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் லிங்க்கு கிடையாது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சிங்கிள் பேன் நம்பரில் தான் இருக்கும். உங்கள் பேன் நம்பரை பார்த்தாலே என்னென்ன கரண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு என்னென்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போது அந்த பேன் நம்பரில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. அந்த பேன் நம்பரில் தான் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ரெண்டுமே வந்து டிக்ளேர்டு இன்கமாக தான் இருக்கணும். அப்போ அது ரெண்டுமே நீங்கள் வந்து ஜிஎஸ்டிலையும் காமிச்சிருக்கணும், இன்கம் டேக்ஸ்லேயும் காமிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் காட்டலைன்னா அதுலேருந்தும் நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிபே வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் சார் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வாங்கினாலும் அந்த பேன் நம்பரில் சேம் பேன் நம்பர் தான், அதோட மேட்ச் ஆகும்போது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வர இன்கம்லாம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் காட்டலை அப்படின்னு நோட்டீஸ் வர்றதுக்கோ அல்லது இன்கம் டேக்ஸில் வந்து நோட்டீஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு வகையான தவறுகள் வந்து கிரெடிட் கார்டில் நடக்குது. இதை தாண்டி என்ன தவறு நடக்குதுன்னா, ஆக்சுவலாக நான் கிரெடிட் கார்டு டியூஸ் வந்திருக்கோம், அந்த கிரெடிட் கார்டை என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு 1க்கு 3 கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பார். ஸோ நீங்கள் ஒரு கார்டில் நிறையா அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கனாலே மற்ற பேங்க்லேருந்து உங்களுக்கு என்ன தருவாங்கன்னா கிரெடிட் கார்டை வந்து தர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு 4 கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுருப்பார். இந்த கிரெடிட் கார்டோட டியூ வரும்போது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருப்பார். திரும்ப அந்த கிரெடிட் கார்டு வரும்போது அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்படியே என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு சாதாரண சிங்கிள் டிரான்சாக்ஷன்ஸுக்கு லோன் அந்த பேமெண்ட்டை திரும்ப இன்னொரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணுறது, திரும்ப அந்த பேமெண்ட்டை எகைன் இன்னொரு கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறது, இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது உங்களோட பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனோ அல்லது எக்ஸ்பென்சஸ் ட்ரான்சாக்ஷனோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெறும் 10,000 தான் நீங்கள் என்ன பொருள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த 10,000 திரும்ப வேறு கார்டில் நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணிகிட்டே போகும்போது அது 1,00,000 மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 1,00,000 ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நோட்டபிள் ட்ரான்சாக்ஷன் ஆகும். ஸோ உங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையும் ரெக்கார்ட் ஆகும். இப்போ என்னோடய வெண்டார்லாம் என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் என்னென்னா இதே மாதிரி தான் பண்ணி அவரோட டோட்டல் டிரான்சாக்ஷன் வேல்யூ கிரெடிட் கார்டில் 48 lakhs வந்திருக்கு. 48 லட்ச ரூபாய்க்கு அவர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒன்லி ஃபார் இந்த என்னையா பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த கார்டுக்கு பதிலாக அந்த கார்டை வச்சு பேமெண்ட் பண்ணேன். ஸோ அந்த டியூ டேட்டில் இப்படியே மாற்றி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டோட்டல் டிரான்சாக்ஷன் வேல்யூ 48 lakhs. பட் ஆக்சுவலாக அவரோட சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் தான். 4 lakhs சேலரிக்கு
48 lakhs வரைக்கும் அவர் டிரான்சாக்ஷன் பண்ணதுனால டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் 48 lakhsக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்கவே இல்லை, ஸோ இது வந்து ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன், ஸோ எஸ்கேப்டு இன்கம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அங்கே போய் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், வெதர் இட் இஸ் லீகல் டிரான்சாக்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு ப்ராப்பரான டிரான்சாக்ஷனும் கிடையாது. ஸோ கிரெடிட் கார்டு வாங்குறது ரொம்ப முக்கியம் இல்லை, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கிரெடிட் கார்டு எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லோ அதே நேரத்தில் அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலைன்னா எகைன் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் ப்ராப்பரான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணுங்கள், மினிமம் டியூ கட்டாமல் ஃபுல் அமௌண்ட்டு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் கட்ட முடியலன்னா இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுங்கள். பட் மினிமம் டியூ கட்டினீங்க அப்படின்னா எகெயின் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும் அண்டு உங்களோட சிவில் ஸ்கோரும் அடி வாங்கும். ஸோ அதனால் கிரெடிட் கார்டை வந்து ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணி ப்ராப்பர் வித்தின் த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை மினிமம் டியூ கூட கட்ட முடியல, டியூவே கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா சிவில் ஸ்கோர் ரெகுலராக அடி வாங்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஸோ அவங்களால மற்ற லோன்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் சிவிலில் ஏறிச்சுன்னா அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ராப்பராக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது நல்லது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.